வணக்கம் நண்பர்களே. இது நியூஸ் டைம் பொலிட்டிக்கல் க்ளோஸ்அப். தாவைக்கா தலைவர் விஜயுடன் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பின் பின்னணி என்ன? தற்போது அதிமுகவில் எழுந்திருக்கும் சலசலப்புக்கு காரணங்கள் என்னென்ன? இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட முக்கிய அம்சங்கள் யாவை? இது குறித்து தான் இன்று பொலிட்டிக்கல் க்ளோஸ்அப்பில் நாம் அலசப் போகிறோம். தாவைக்கா தலைவர் விஜயுடன் தற்போது இந்திய அளவில் பிரபலமான தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். திரு ஆதவ் அர்ஜுனா தாவைக்காவில் இணையும் போதே இது குறித்து விரிவாக பேசியிருந்தோம். அதிமுகவில் ஆதவ் அர்ஜுனா இணையப் போகிறார் என்கிற செய்தி தொடர்ந்து பேசப்பட்டு வந்த நிலையில் தாவைக்காவில் எதனால் இணைந்தார் அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பேசியிருந்தோம். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வேலை பார்த்த பிரசாந்த் கிஷோரோடு இணைந்து பணியாற்றியவர் ஆதவ் அர்ஜுனா. இதன் அடிப்படையில் இவ்விருவருக்கும் நல்ல நெருக்கம் உண்டு. அதிமுகவில் இணையப் போகிறார் ஆதவ் அர்ஜுனா என்று செய்திகள் பரவலாக அடிபட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் தான் டெல்லி சென்ற ஆதவ் அர்ஜுனா பாட்னாவில் பிரசாந்த் கிஷோரை சந்தித்த பிறகு தாவேக்காவில் வந்து இணைந்திருக்கிறார். அந்த நேரத்தில் தமிழக அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்தே தாவேக்காவில் இணைந்த ஆதவ் அர்ஜுனா உடனடியாக அடுத்து சந்தித்தது தான் எந்த கட்சியிலிருந்து விலகி வந்தாரோ அந்த கட்சியின் தலைவரான தொல் திருமாவளவனை நேரடியாக சென்று சந்தித்து வாழ்த்தும் பெற்றார். இன்று அரசியலாக பார்க்கவில்லை என்றாலும் தற்போது அந்த சந்திப்பை இந்த ஆலோசனையோடு பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் 2019 இருந்து கடந்த 2024 தேர்தல் வரை திமுக வெற்றி பெறுவதற்கு மிக முக்கிய காரணமாக கூறப்படுவது கூட்டணி. இவர்களை எப்படி முறியடிப்பது? ஒரே விஷயம்தான், கூட்டணியை உடைச்சா திமுகவின் வெற்றி அவ்வளவு எளிதானதாக இருக்காது. இதை தான் பாட்னா சந்திப்பில் ஆதவ் அர்ஜுனாவும் பிரசாந்த் கிஷோரும் ஆலோசித்திருக்கிறார்கள். அதன் நீட்சியாகவே இன்று தாவேக்கா தலைவர் விஜயுடன் இவர்களுடைய ஆலோசனை நடைபெற்றிருக்கிறது. சரியாக 2:40க்கு சென்னை ஏர்போர்ட் வந்த பிரசாந்த் கிஷோரை பிக்கப் செய்தது ஆதவ் அர்ஜுனா. அங்கிருந்து நீலாங்கரை செல்லும் வழியில் தற்போது தாவைக்காவின் தேர்தல் வியூக வகுப்பாளரான ஜான் ஆரோக்கியசாமியை பிக்கப் செய்து கொண்டு வாகனத்திலேயே சிறிது நேரம் இவர்கள் உரையாடி இருக்கிறார்கள். சில ஆலோசனைகளும் நடத்தியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்தே நீலாங்கரையில் உள்ள விஜயின் இல்லத்தில் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலோசனையில் திமுகவின் முக்கிய கட்டமைப்புகள், அவர்களின் வியூகம், இதையெல்லாம் அறிந்தவர்களாக ஆதவ் அர்ஜுனா மற்றும் பிரசாந்த் கிஷோர் இருக்கிறார்கள். தற்போது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அதில் எதெல்லாம் ஓட்டையாக இருக்கிறதோ அல்லது எங்கெங்கெல்லாம் பலவீனமாக இருக்கிறதோ அதையெல்லாம் நாம் கையில் எடுத்தாலே வெற்றி நமக்கு எளிதாக அமையக்கூடும். அதற்கு முதலில் கூட்டணியை உடைக்க வேண்டும். அந்த கூட்டணியை உடைக்க வேண்டும் என்றால் தாவேக்கா அதிமுக போன்ற ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க வேண்டும். அப்படி அமைத்தால் மட்டுமே தான் திமுகவை எளிதில் வீழ்த்த முடியும். அடுத்து தாவேக்காவின் வளர்ச்சியும் இருக்கும் என்கிற முக்கிய ஆலோசனையும் இன்று நடத்தப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, சமீபத்தில் நடந்து முடிந்த டெல்லி தேர்தல் குறித்து சில உதாரணங்களை மேற்கோள் காட்டியும் இந்த ஆலோசனையில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்றால் காங்கிரசும் ஆம் ஆத்மியும் ஒன்றிணைந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. அதனாலேயே 2024 தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட இந்தியா கூட்டணி ஒரு பலமற்ற ஒரு வலுவான கூட்டணி இல்லாத காரணத்தால் தான் பாஜக அங்கு எளிதில் வெல்ல முடிந்தது. இன்னும் சொல்ல போனால் அங்கு ஆம் ஆத்மியை வீழ்த்தி பாஜக வெற்றி பெறுவதற்கு காங்கிரசும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் ஆம் ஆத்மியின் முக்கிய தலைவர்கள் பலர் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்திலேயே தங்களது தோல்வியை தழுவி இருக்கிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் காங்கிரஸ் தனியாக நின்று வாக்குகளை பிரித்ததால் தான் பாஜக எளிதாக கைப்பற்றியது என்று அந்த கணக்குகள் நமக்கு எடுத்துக்காட்டியிருக்கின்றன. அதை மையமிட்டே இந்த ஆலோசனையும் நடத்தப்பட்டிருக்கிறது. அதாவது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்றால் அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும். அவ்வாறு ஒன்றாக இணைந்தால் மட்டுமே தான் திமுகவை வீழ்த்த முடியும். இல்லை என்றால் நீங்கள் பெறும் ஒவ்வொரு வாக்கும் வீணாக போனதாக இருக்கும். குறிப்பாக சொல்ல போனோம் என்றால் கட்சி ஆரம்பித்ததிலிருந்தே இன்று வரை தனித்து நின்று கொண்டிருக்கும் நாம் தமிழரின் வாக்கு என்ன கணக்கில் இருக்கிறது, அது யாருக்கு லாபமாக இருக்கிறது, யாருக்கு நஷ்டமாக இருக்கிறது, யாருடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது என்பதெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டே வருகிற 2026 தேர்தலை அணுக வேண்டி இருக்கிறது. அதற்காக தற்போதிலிருந்தே ஒரு வியூகத்தை வகுத்து கூட்டணிகளை சரியாக அமைத்து வருகிற 2026 தேர்தலை எதிர்கொண்டால் மட்டுமே தான் வெற்றி நிச்சயமோ இல்லையோ உங்கள் கட்சி தாக்கு பிடிக்க முடியும். உங்கள் கட்சி கட்டமைப்பை வலுவாக்க முடியும். நீங்களும் அரசியலின் ஆகச்சிறந்த தலைவராக கோலோச்ச வேண்டும் என்றால் சில வியூகங்கள் வகுக்க வேண்டும். அந்த வியூகங்களை இவ்வாறு அமைத்தால் நன்றாக இருக்கும் என்கிற ஆலோசனை இன்று நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே அந்த கட்சியில் தேர்தல் வியூக வகுப்பாளராக ஜான் ஆரோக்கியசாமி இருப்பதால் பிரசாந்த் கிஷோர் வெறும் மேற்பார்வையாளர் மட்டுமே, ஆலோசகராக மட்டுமே இருப்பார் என்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே பணியாற்றிய அனுபவம் கொண்ட பிரசாந்த் கிஷோர் ஆதவ் அர்ஜுனா தற்போது இணைந்திருப்பதால் 2026 தேர்தலில் திமுகவிற்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும் என்கிற ஒரு பார்வையும் வைக்கப்படுகிறது. தொடர்ந்து அதிமுக விவகாரங்கள் குறித்து பேசி வந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு ஏற்றாற்போல்தான் நேற்றைய நிகழ்வு நடந்திருக்கிறது. அதாவது அதிமுகவின் மூத்த தலைவரான திரு செங்கோட்டையனின் செய்தியாளர் சந்திப்பு தான் தற்போது அக்கட்சியில் மிக பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திரு செங்கோட்டையன் ஏன் முக்கியமாக பார்க்கப்படுகிறார் என்றால் 2 காரணங்கள். ஒன்று, செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட அசாதாரண சூழல்
சூழலின் போது அடுத்த முதல்வராக செங்கோட்டையனே தேர்வாவார் என்று அனைவரும் எதிர்பார்த்திருந்த நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பொறுப்பேற்றார். அந்த நேரத்தில் திரைமறைவில் நடந்த சில விஷயங்கள் பின்னாட்களில் பேசக்கூடிய ஒரு பொருளாகவும் இருந்தது. அது அரசியலில் மிக பெரும் பேசு பொருளாகவும் பின்னாட்களில் உருவாகி இருந்தது. அதே நேரத்தில் செல்வி ஜெயலலிதாவின் கான்வேவை மிக துல்லியமாக வடிவமைப்பு கொடுப்பதில் தலைச்சிறந்தவராக அன்று செங்கோட்டையன் இருந்தார். அந்த அளவுக்கு செங்கோட்டையன் மீது செல்வி ஜெயலலிதா மிக பெரும் நம்பிக்கை வைத்திருந்தார். இப்படிப்பட்ட மூத்த மற்றும் மிக முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய திரு செங்கோட்டையன் அவர்களது இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசப்பட்ட அந்த பேச்சானது தற்போது அதிமுகக்குள் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படி என்னதான் பேசினார்? அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் வெற்றி நாயகனாக திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தார். அந்த நிகழ்ச்சியில் அந்த தொகுதியின் அந்த மாவட்டத்தின் மிக முக்கிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய திரு செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை. காரணம் என்னவென்று கேட்டால், எடப்பாடிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய எங்களது வழிகாட்டிகளாக இருக்கக்கூடிய செல்வி ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆரின் புகைப்படங்கள் இந்த நிகழ்வில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்பதே மிகப்பெரிய குற்றச்சாட்டாக திரு செங்கோட்டையன் இருந்திருக்கிறது. மற்றொன்றும் இங்கு கவனிக்கப்பட வேண்டியது இருக்கிறது. இந்த புகைப்படங்கள் மட்டுமல்ல காரணம். இந்த புகைப்படங்களின் புறக்கணிப்பே தனது புறக்கணிப்புக்கு காரணம் என்று திரு செங்கோட்டையன் கூறினாலும் அதையும் தாண்டி சில விடயங்கள் இருக்கிறது. இது குறித்து அந்த பகுதியில் உள்ள அதிமுக நிர்வாகிகளிடம் விசாரிக்கும் போது செங்கோட்டையனின் சொந்த தொகுதியில் நடந்த இந்த நிகழ்வில் வேலுமணிக்கெல்லாம் மூத்தவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையனின் பெயர் வேலுமணிக்கு அடுத்து இருப்பதும் மிகப்பெரிய சர்ச்சையாக பார்க்கப்பட்டது. இதுவும் ஒரு காரணமாக கூறப்படுகிறது. அதோடு மட்டுமல்ல, தற்போது நாம் ஏற்கனவே சொன்னது போல மூத்த நிர்வாகியும் மூத்த தலைவருமாக இருக்கக்கூடிய செங்கோட்டையனின் தொகுதிக்கு தற்போது பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் திரு எஸ்பி வேலுமணி. இன்னும் சொல்ல போனால் அதிமுகவில் மாவட்டம் தோறும் சென்று ஆய்வுகள் நடத்த ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவில் அரசியல் அனுபவம் பெற்ற செங்கோட்டையன் இல்லை. இது மட்டுமல்ல, சமீபத்தில் அதிமுகவில் அமைக்கப்பட்ட மிக மூத்த முக்கிய குழுவான 6 நபர்கள் கொண்ட அந்த குழுவிலும் செங்கோட்டையன் இடம்பெறவில்லை. தொடர்ந்து அதிமுகவிலிருந்து தன்னை புறக்கணிப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கும் செங்கோட்டையனின் அதிருப்தி வெளிப்பாடுதான் இந்த செய்தியாளர் சந்திப்பு என்கிறார்கள் அவருக்கு நன்கு அறிமுகமானவர்கள். இந்த ஒரு நிகழ்வு மட்டுமல்ல அதிமுகவில் தற்போதைய இந்த சலசலப்புக்கு மற்றொன்றும் இருக்கிறது. கோகுல இந்திரா சென்னையில் ஆய்வு கூட்டத்திற்கு சென்ற போது ஏன் எங்களுடைய புகைப்படங்கள்லாம் வைக்க முடியாதா என்று வெளிப்படையாகவே கேட்டுவிட்டார். இதன் மூலம் அதிமுக தற்போது எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறதா என்கிற கேள்வியை அமைச்சர் ரகுபதி எழுப்பியிருக்கிறார். அதே கேள்விதான் இந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கும் சாதாரண மக்களுக்கும் எழுந்திருக்கிறது. பொதுவாக சட்டமன்ற கூட்டங்கள் நடைபெறும் நேரத்திற்கு முன்பு அமைச்சரவை கூட்டங்கள் நடத்துவது வழக்கமான ஒரு விஷயம். அந்த அமைச்சரவை கூட்டத்தில் பல விஷயங்கள் விவாதிக்கப்படும், பல விஷயங்கள் ஆலோசனைக்கப்படும், பல விஷயங்கள் முன்னெடுக்கப்படும். அதாவது சட்டமன்றத்தில் ஒவ்வொரு துறையின் சார்பில் என்னென்ன விஷயங்கள் முன்னெடுக்கலாம், அதில் சிறப்பாக எதற்கெல்லாம் கவனம் செலுத்தலாம் என்பது குறித்தெல்லாம் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை கூட்டம் தான் இன்று முதல்வர் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட விஷயத்தை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெளிவாக வெளியே வந்து விளக்கினார். அவரது துறையில் இருக்கும் சில விஷயங்களை முன்வைத்தார். அதாவது ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளில் யாருக்கெல்லாம் பட்டா வழங்கவில்லையோ அவர்களுக்கு விரைவில் பட்டா வழங்கப்படும் என்பது குறித்து இன்று ஆலோசனை நடத்தப்பட்டதாக செய்தியாளர்கள் சந்திப்பில் திரு KKSSR ராமச்சந்திரன் அறிவித்திருந்தார். இது வெளியே தெரிந்த செய்தியாக இருந்தாலும் சில விஷயங்கள் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமானதாக பார்க்கப்படும் போது திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மின்வாரியத்தில் கிட்டத்தட்ட 60,000 பணியிடங்கள் மின்சாரத்துறையில் காலியாக இருந்திருக்கிறது. 4 ஆண்டு ஆட்சி முடிவில் அந்த பணியிடங்கள் நிரப்புவதற்கான ஆலோசனையும் இன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மின்துறையில் புதிய பணிக்கான அறிவிப்பு விரைவில் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்ல, திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு விடியல் பயணம் என்று மகளிருக்கு இலவச பேருந்து சலுகை வழங்கப்பட்டது. இந்த சூழலில் தற்போது அதிகமாக மினி பஸ்கள் இயங்குவதற்கான ஒரு ஆலோசனையும் இன்று நடத்தப்பட்டிருக்கிறது. தற்போது தனியார் மினி பஸ்களே அதிக அளவில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கூடிய விரைவில் அரசு மினி பஸ்கள் இயங்குவதற்கான ஒரு அறிவிப்பும் வெளியாகலாம் என்று சொல்லப்படுகிறது. அதோடு மட்டுமல்ல, மருத்துவ காப்பீடு திட்டம், வீடு கட்டி கொடுக்கும் திட்டம் ஆகியவையும் விரைவில் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவையெல்லாம் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்ட ஆலோசிக்கப்பட்ட செய்திகளாக சொல்லப்படுகிறது. நாளை இதுபோன்று வெளியே தெரியாத சில விடயங்களோடு அரசியல் நிகழ்வுகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்னம் அரசு. நன்றி, வணக்கம். தொடர்ந்து பல புதிய தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கும் நியூஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய உங்களை அன்போடு வேண்டுகிறோம். நன்றி.